மனிதன் எந்த புத்தகத்தை படித்து அறிவாளி ஆகிறான்? சரியாகச் சொல் என்று யக்ஷன் தர்மபுத்திரனை பார்த்து கேள்வி எழுப்புகிறார். தர்மபுத்திரன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? மனிதன் எந்த புத்தகத்தை படித்தும் அறிவாளி ஆகுவதில்லை, பெரியோர்களை எடுத்தே அறிவாளி ஆகிறான். இப்படி பதிலளித்தான். வாழ்க்கையை எனது தந்தை மூன்றாக பிரித்திருக்கிறார். எப்படி தெரியுமா? அறிவை செலுத்த வேண்டிய இடம் எது, அன்பை செலுத்த வேண்டிய இடம் எது, அறிவையும் அன்பையும் செலுத்த வேண்டிய இடம் எது, இப்படி மூன்றையும் தனித்தனியாக வாழ்க்கையை மூன்றாக பிரித்து காட்டியிருக்கிறார். முக்கியமான விஷயம் என்னவென்றால், அன்புக்கு ஒன்றிணைக்க தெரியும், அறிவுக்கு பிரிக்கத்தான் தெரியும். ஆதலால் அன்பை செலுத்த வேண்டிய இடத்தில் அன்பை மட்டுமே செலுத்த வேண்டும். அன்பு எங்கு செலுத்த வேண்டும்? அப்படித்தானே உங்களுடைய கேள்வி இருக்கிறது. அன்பு தெய்வத்திடமும், மனைவி, கணவன், பெற்றோர், நம் உயர்வின் மீது அக்கறை கொண்டோரிடம் அன்பை மட்டுமே செலுத்த வேண்டும். அறிவை எங்கு செலுத்த வேண்டும் தெரியுமா? நாம் செய்யும் தொழிலில் அறிவை செலுத்த வேண்டும். நம் எதிரியிடம் அறிவை செலுத்த வேண்டும். அன்பையும் அறிவையும் எங்கு செலுத்த வேண்டும் தெரியுமா? நம்மிடம் பணியாற்றும் பணியாளர்களிடமும் நம் பிள்ளைகளிடமும் அன்பையும் அறிவையும் செலுத்த வேண்டும். இப்படி இந்த வழிகளை பின்பற்றி நான் என்னுடைய வாழ்க்கையில் அமைதியையும் வெற்றியையும் பெற்றிருக்கிறேன். நீங்களும் இதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்களேன். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், அன்புக்கு ஒன்றிணைக்க தெரியும், அறிவுக்கு பிரிக்கத்தான் தெரியும். இப்படித்தான் இந்த அறிவை நான் பெரியோர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டேன், கற்றுக்கொண்டேன். வணக்கம்.